வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 14 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சாதி அடிப்படையில் சிறையில் வசதிகளை ஏற்படுத்துவது, வேலை வழங்குவதை அனுமதிக்க முடியாது. அரசியலமைப்பு சட்டங்கள் குடிமக்களின் கண்ணியம், சமத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு 46 புதிய தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளன. 1,39,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தகவல். அம்பத்தூர் பால் பண்ணையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் திடீர் ஆய்வு. பால் பொருட்கள் விற்பனை மற்றும் முறையாக விநியோகம் செய்யப்படுகிறதா என அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். திருச்சி மாவட்டம் லால்குடியில் பட்டா பெயர் மாற்றத்திற்கு 20,000 லஞ்சம் பெற்ற துணை வட்டாட்சியர் கைது. பயனாளரிடமிருந்து பணத்தை பெற்ற போது கையும் களவுமாக பிடிபட்டார். யூடியூப் சேனல்களில் அவதூறு பேசியதாக கூறி 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு நடிகர் வடிவேலு தாக்கல் செய்த வழக்கு. பேட்டி தொடர்பாக வருத்தம் தெரிவித்த நிலையில் வேண்டும் என்றே வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக நடிகர் சிங்கமுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல். வருகிற 8ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டம். துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு அதிகாரங்கள் வழங்குவது குறித்து முக்கிய முடிவு எடுக்க உள்ளதாக தகவல். சென்னை நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாகவும் காட்டம். மக்களை போதையில் வைத்திருந்தால்தான் அடுத்த ஆட்சிக்கு வரலாம் என்ற நப்பாசையில் செயல்படுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மதுவை ஒழிக்க முடியாது எனில் தோல்வியை ஒப்புக்கொண்டு பதவி விலகுங்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். ஆதி தமிழ் குடிகளை பணி செய்ய விடாமல் சாதிய அடக்குமுறை செய்வதுதான் சமூக நீதியா? திமுக அரசுக்கு சீமான் கேள்வி. ஊராட்சி மன்ற தலைவி உண்ணாவிரதம் இருக்கு, ஏன் வெயில்ல உட்கார்ந்துருக்கு? இப்ப ஏன் உட்கார்ந்துருக்க? நாற்காலி போட மாட்டேங்கிற, உட்கார விட மாட்டேங்கிற, நீ ஒரு இதுலேயும் அந்த அம்மாவை கையெழுத்து போட மாட்டேங்கிற. உயர்ந்த சாதின்னு இருக்கிற துணைத் தலைவர் இருக்கார்ல ஊராட்சி மன்றம், அவர் தான் போட்டுக்கிறாரு. அப்ப எங்க இருக்கு சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம்? எங்க? தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டதுனால அவ பிரசிடென்ட் ஆயிருக்கா, ஊராட்சி தலைவர் ஆயிருக்கா. இல்லைன்னா என்ன ஆகும்? நாட்டின் முதல் கோடி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவன். நீங்க ஐயா அதானி வீட்டில், அத்வானி வீட்டில் ஐயா மோடியும் அத்வானி உட்கார்ந்துருக்காங்க. அந்த அம்மா திரௌபதி முர்மு. சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகச நிகழ்ச்சி முன்னேற்பாடு பணிகளை ஆய்வு செய்தார் அமைச்சர் ஏ.ப. வேலு. போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். திமுக எம்பி கனிமொழி பெயரை தவறாக பயன்படுத்தியதற்காக மன்னிப்பு கோரிய இளைஞர். கண்ணியமிக்க தலைவர் பெயரை பொதுவெளியில் தவறாக பயன்படுத்தி தடுத்ததாக போலீசார் வழக்கு பதிவு. கனிமொழி எம்பி மேம் அவங்க நேமை யூஸ் பண்ணது வந்து தப்பு தான். அவங்க பிஏ யாருன்னு வந்து எனக்கு தெரியாது. எனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஃப்ரெண்டு கிட்ட தெரிஞ்ச ஒருத்தர் ஃபோன் பண்ணி கொடுத்து தான் இந்த மாதிரி வந்து பேச சொன்னேன்.
ஈஷா யோகா மைய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை. ஆன்மீக மையத்திற்குள் ராணுவத்தையோ காவல்துறையையோ அனுமதிக்க முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் கருத்து. ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் மீனவ கிராம மக்கள் போராட்டம். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை. திருவாரூர் மாவட்டம் தண்டலச்சேரி அருகே விவசாயிகள் சாலை மறியல். தண்ணீர் இன்றி கருகும் சம்பா பயிரை காப்பாற்ற முறை வைக்காமல் தண்ணீர் திறந்துவிட கோரி முழக்கம். திருச்சூர் ஏடிஎம் கொள்ளையர்களை காவலில் எடுக்க கேரள போலீசார் குமாரபாளையம் வருகை. சேலம் மத்திய சிறையில் உள்ள 5 பேரையும் நாளை காவலில் எடுக்க உள்ளதாக தகவல். கோவை பிஆர்எஸ் அலுவலகத்தில் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பான விசாரணை. புதுச்சேரி HDFC வங்கி மேலாளர் மற்றும் போயஸ் கார்டனில் பூசாரியாக இருந்த கோத்தகிரியை சேர்ந்த விக்னேஷிடம் விசாரணை. சென்னை ஐயப்பன்தாங்கலில் 10 கோடி மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் அமைப்பது குறித்து அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு. கோவூரில் 4 கோடி மதிப்பீட்டில் விநாயகர் கோவில் குளத்தை சீரமைக்கும் பணி குறித்தும் ஆய்வு செய்தார் அமைச்சர். திருச்சியில் செயல்பட்டு வரும் 9 பள்ளிகளுக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல். மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் வந்ததை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வரும் நடிகர் ரஜினிகாந்த் நாளை வீடு திரும்புவார் என மருத்துவமனை வட்டாரம் தகவல். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் அசாருதீனுக்கு அமலாக்கத்துறை சம்மன். ஹைதராபாத் கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக இருந்தபோது 20 கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரில் நடவடிக்கை.